ராஜபாளையத்தில் மூதாட்டிக்கு பிசியோதெரபி பயிற்சி அளிப்பது போல் 13 சவரன் நகைகளை நூதன முறையில் திருடிச் சென்ற மர்ம நபரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பழைய பேருந்து நிலையம் அருகே 85 வயது மூதாட்டி காசியம்மாள் தனியாக வசித்து வருகிறார். அவர் வீட்டில் தனியாக இருந்தபோது, உங்களுக்கு பிசியோதெரபி உடற்பயிற்சி அளிக்க உங்கள் மகன் அனுப்பியதாக கூறி மர்ம நபர் ஒருவர் வந்துள்ளார். தனது மகன் அனுப்பியதாக கூறியதால் மூதாட்டி பிசியோதெரபி உடற்பயிற்சிக்கு சம்மதித்துள்ளார். அந்த நபர் பிசியோதெரபி பயிற்சி அளித்த போது மூதாட்டி அணிந்திருந்த 3 செயின், 2 மோதிரம், 4 தங்க வளையல், 2 கம்மல் என 13 பவுன் தங்க நகைகளை கழட்டி வைக்குமாறு கூறியுள்ளார். மூதாட்டியிடம் அனைத்து நகைகளையும் கழட்டி தனியாக வைத்துள்ளார். பின்னர் அந்த நபர் திடீரென மூதாட்டியின் கழுத்தை கயிற்றால் இறுக்கிவிட்டு அவர் கழட்டி வைத்திருந்த 13 சவரன் நகைகளை திருடி கொண்டு தப்பிச் சென்றார். தகவல் அறிந்து வந்த டிஎஸ்பி பிரீத்தி தலைமையிலான போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து தடயங்களை பதிவு செய்தனர். மேலும் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர்.